இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் பாட்னியில் வந்து எக்கனாமிக் வேல்யூ ஆஃப் ஜிம்னோஸ்பம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் வேல்யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் வேணுமோ A to Z எல்லாமே அதை கொடுத்துருக்கேன். இதை மட்டுமே நீங்கள் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட் படிச்சீங்கன்னா போதும். கண்டிப்பாக இதை மீறி கொஷின் வராது. ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா the gymnosperm very the purely represent in the India flora. அப்போ மற்ற கண்ட்ரீஸில் கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப குறைவாக தான் என்ன இருக்குது அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. இதில் வந்து நமக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கஸ், போடோகார்பஸ் அண்ட் நீட்டா. இது வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெனிசுலார் ஹிமாலயா இந்த பிளேஸில் தான் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா அரேஞ்ச் ஆகிருக்கு. அப்புறம் காஷ்மீர், அஸ்ஸாம், அருணாச்சல பிரதேஷ், ஜிம்னோஸ்போம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பரவி இருக்கக்கூடியது. அதே மாதிரி கோனிஃபர்ஸ் கவரிங் எக்ஸ்டென்சிவ்லி ட்ராக்ட் இன் ஃபாரஸ்ட் லேண்ட். அப்போ அதிகப்படியான ஒரு காடுகளை உருவாக்கக்கூடியது எது அப்படின்னா கோனிஃபரஸ் தான். சரிங்களா? அதே மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா இதை வந்து ஒரு ஃபாரஸ்ட், அதாவது ஃபாதர் ஆஃப் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் வந்து ஃபாதர் ஆஃப் ஃபாரஸ்ட் அப்படின்னா கோனிஃபரஸ் ட்ரீ தான். ஓகேங்களா? அடுத்து நமக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 16 ஜெனிரா 53 பீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் ஆயிருக்கு. சரி, இதில் ஃபர்ஸ்ட் நம்ம மெயினாக எக்கனாமிக் மட்டும் போயிடுவோம். கோனிஃபரஸ் பொறுத்த வரைக்கும் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் ஃபுட்டு. இது நமக்கு அந்த போரஸ் ஃபுட்டா நான் போரஸ் ஃபுட்டான்னு கேட்பாங்க. இது எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னா நான் போரஸ் ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடியது. wood எப்படி இருக்கு அப்படின்னா லைட் வெயிட், இட் இஸ் லைட் கலர்ட் அண்ட் ஸ்ட்ரெயிட் கிரைன், இட் இஸ் டேக்ஸ் குட் ஃபினிஷ் அண்ட் பியர் குட் நெயில் டேக்கிங் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த டைப் ஆஃப் wood வந்து பார்த்தீங்கன்னா மேக்கிங் பர்னிச்சர்ஸ், அதே மாதிரி இன்டீரியர் டெக்கரேஷன், வீட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அலங்கார பொருட்கள் இந்த மாதிரிலாம் சொல்றாங்க இல்லைங்களா, அதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு என்ன பண்றாங்கன்னா பயன்படுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் பீசிஸ் வந்து செட்ரஸ் டியோடரா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2011 டிஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. இந்த செட்ரஸ் டியோடரா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்லிப்பர் இருக்கு இல்லைங்களா. அப்ப ரயில்வே ஸ்லிப்பர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முன்ன காலத்துல வந்து இப்பெல்லாம் சிமெண்ட் கல்ல போட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணாங்கன்னா ஒரு நீளமான கட்டை தான் வச்சிருப்பாங்க. அதான் நமக்கு என்ன அப்படின்னா ரயில்வே ஸ்லிப்பர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டையை தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. The doors, electric poles, carriage and boat எல்லாம் தயாரிக்கிறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா இந்த செட்ரஸ் wood தான் வந்து பயன்படுத்தினாங்க. அடுத்து ஃபைன் wood பொறுத்த வரைக்கும் சீப் பர்னிச்சர்ஸ், இந்த அக்ரிகல்ச்சர் இம்ப்ளிமெண்ட், அதாவது விவசாயத்தை பயன்படக்கூடிய அந்த கலப்பை இதெல்லாம் செய்யறதுக்கு அதெல்லாம் இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா அதை தான் பயன்படுத்துறாங்க. ஃபினிஷிங் ஃபோல்ஸ், டோர், ஃப்ரேம் அண்ட் த பேக்கிங் கேசஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைன் wood தான் பயன்படுத்துறாங்க. ஏபிஸ் wood பொறுத்த வரைக்கும் சீப் ஜுவல் பாக்ஸ், ஜுவல்லரி பாக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த பாக்ஸ் தயாரிக்கிறதுக்கு, பேக்கிங் இந்த கேசஸ் அண்ட் த ஸ்லாட்டிங் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தயாரிக்கிறதுக்கு என்ன பண்றாங்கன்னா அதிகமாக பயன்படுத்துறாங்க. அதே வந்து லாரிக்ஸ் wood பொறுத்த வரைக்கும் ஹார்ட், ஹெவி அண்ட் ஸ்ட்ராங், யூஸ்டு ஃபார் த ரயில்வே ஸ்லிப்பர், போட் மேக்கிங்ல ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பயன்படுத்துறாங்க. இதே போடோகார்பஸ் பொறுத்த வரைக்கும் இந்த டெக்ஸ்டர் யூஸ்டு இன் மேக்கிங், பிளைவுட் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க. இதே டாக்ஸிஸ் wood அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹெவியஸ்ட் அண்ட் மோஸ்ட் டியூரபிள், நீடித்து உழைக்கக்கூடியதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாக்ஸஸ் wood தான். அதே மாதிரி டெக்கரேட்டிவ் போல்ஸ் அண்ட் மேக்கிங் பவுல்ஸ் எல்லாம் தயாரிக்கிறதுக்கு என்ன பண்றாங்கன்னா இதுதான் பயன்படுத்துறாங்க. இதே துஜா wood அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா possess the certain antibiotic resistant to variation the weather is a commercial value இருக்கக்கூடிய ஒன்று. இது அப்படின்னா துஜா woodன்னு சொல்லக்கூடியது. இதே ரெசின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெசின்ஸ் ஆர் பிளான்ட் எக்ஸ்ட்ரூடஸ், அதாவது வெளியேற்றக்கூடிய ஒரு பொருள். அது ஒரு காயத்து மேல ஒரு காயம் உண்டாக்குறதுனால இருக்கலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பூச்சி அரிக்கும் போது அதை பிளாக் பண்றதுக்காக இது இருக்கிறதுல ரொம்ப அதிகமான ரெசின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பைனஸ்ட்ரியில வந்து என்ன ஆகும் அப்படின்னா செக்ரிகேஷன் ஆகும். இது வந்து dried from the coniferous trapping and the soluble in organic solvent. என்ன சால்வெண்ட்னு கேட்டாங்கன்னா ஆர்கானிக் கரிம இந்த கரைபொருள் சொல்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி. இதே கோபால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் இம்பார்ட்டன்ட் வார்னிஷ் ரெசின். இந்த வார்னிஷ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு என்ன பண்றாங்கன்னா பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி அகாதிஸ் யூஸ்டு இன் ஸ்பிரிட் வார்னிஷ் அண்ட் பிரிப்பரேஷன் ஆஃப் த பாலிஷ் இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி ரோசின், இது வந்து நமக்கு மெயினா பைன் ஒலியோ ரெசின் ஆர் டர்பன்டைன் தயாரிக்கிறது நமக்கு வந்து இந்த ரோசின் சொல்லக்கூடியதான். பேப்பர் சைசிங், வார்னிஷ் மேக்கிங், அதே மாதிரி எனாமல் ப்ரிப்பரேஷன் ஆஃப் த பிளாஸ்டர் அண்ட் ஆயின்மெண்ட் எல்லாம் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க. இன்ஃபீரியர் குவாலிட்டி ரோசின் யூஸ் த மேக்கிங் த கிரீஸ், சீலிங் வேக்ஸ், ஆயில் கிளாத், பிளாஸ்டிக், ஷூ பாலிஷ் எல்லாம் தயாரிக்கிறாங்க. அதே மாதிரி கனடா பால்சம், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் நமக்கு கனடா பால்சம் ஏபிஸ் பால்சம் எனியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயினா the drying as a high refractive depth the glass and therefore used in the
மவுண்டிங் மீடியம். எதுவா பயன்படுத்துறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு மவுண்டிங் மீடியமா மைக்ரோஸ்கோப்ல பயன்படுத்துறாங்க. இது பல தடவை கேட்ட கொஸ்டின். அதுக்கப்புறம் வினியூ டர்பன்டைன் அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து லாரிக்ஸ் டெசுடியா யூஸ்ட் as a making ஸ்பெஷல் டைப் ஆஃப் த வார்னிஷ் அண்ட் வெட்டரின் ஆர் மெடிசின்ல தயாரிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அடுத்து எசென்சியல் ஆயில் பொறுத்த வரைக்கும் many type of the essential oils are obtained from many coniferous species. எக்ஸாம்பிள் வந்து ஏபிஸ் சாக்லின்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஈல்டு ஜாப்பனீஸ், அதே மாதிரி நீடில் ஆயில், அதே மாதிரி யூஸ் சீட் மேக்கிங் சென்டட் எல்லாம் தயாரிக்கிறதுக்கு என்ன பண்றாங்கன்னா ஏபிஸ் சாக்லினிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதை பயன்படுத்துறாங்க. சோப்பு சென்ட் எல்லாம் தயாரிக்கிறதுக்கு. செட்ரஸ் டியோடரா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். இந்த செட்ரஸ் அட்லாண்டிகா இது வந்து ஆயில் யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி பர்ஃபியூம் தயாரிக்கிறதுக்கு மெடிசனுக்கும் பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி செட்ரஸ் டியோடரா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இது வந்து ரயில்வே ஸ்லிப்பர்ஸ். அப்ப இதுவும் நமக்கு என்ன இம்பார்ட்டன்டான ஒண்ணு. துஜா பிலிகேட்டா இது வந்து பாத்தீங்கன்னா யூஸ் தி ஈல் ஆயில் யூஸ் பர்ஃபியூம் எல்லாம் தயாரிக்கிறதுக்கு என்ன பண்றாங்கன்னா இந்த துஜா பிலிகேட்டா அப்படிங்கிறத பயன்படுத்துறாங்க. இந்த பிஷியா கிளாக்கா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து இந்த ரூம் ஸ்ப்ரே எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் தயாரிக்கிறதுக்காக அந்த பிஷியா கிளாக்கா அப்படிங்கிறத பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி ஆம்பர் பாசில் ரெசின் யூஸ்டு இன் மேக்கிங். இதுல நமக்கு வந்து இந்த ஃபேட்டி ஆயில்ஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ரோசிமா பைனஸ் டோரியா அண்ட் த செப்ளோடாக்சஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மெயினா நமக்கு வந்து ஒரு ஃபேட்டி ஆயில நமக்கு வந்து ஃபுட்டா என்ன பண்றாங்க அப்படின்னா பயன்படுத்துறாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு இது கேட்கலாம். என்னென்ன பீசஸ்ன்னு பாத்துக்கங்க. மேக்ரோசைமா பைனஸ் டோரியா. செப்ளோடாக்சிஸ் நீட்டம் உலா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஸ்டு ஆயில் இன் எலிமினேஷன் ஒரு உயவு பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரீஸ் மாதிரி என்ன பண்றாங்கன்னா நீட்டம் உலா அப்படின்னு சொல்லக்கூடியது கொடித்தாவரம் இது நமக்கு பயன்படுத்துறாங்க. பேப்பர் அண்ட் டிசீஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு கோனிபரஸ் ட்ரீ வந்து ரொம்ப யூசஸ் அதிகம். பைனஸ் ராக்ஸ்பெர்ஜி, ஏபிஸ் பின்ரோ, அதே மாதிரி பிஷியோ ஸ்மித்தினா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வுட்டுக்காக பயன்படுத்தக்கூடியது. பேப்பர் அண்ட் டிசீஸ்ல பாருங்க, பேப்பர் அண்ட் டிசீஸ்ல வந்து பைனஸ் ராக்ஸ்பெர்ஜி, ஏபிஸ் பின்ரோ, அதே மாதிரி பைசியா ஸ்மித்தினா அப்படின்னு சொல்லக்கூடியது. பல்ப் ஃப்ரம் விச் பேப்பர் இஸ் மேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினா பல்ப் எக்ஸாம்பிள் இந்த பேப்பர் பல்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏபிஸ் பால்சமேனியா, பைசியா பீசிஸ், அதே மாதிரி வந்து துகா அப்படின்னு சொல்லக்கூடிய துகா அல்லது துச்சா அப்படின்னு சொல்லுவாங்க. The pieces supply on the grade wood bulb used the making superior paper எல்லாம் தயாரிக்கிறதுக்கு என்ன பண்றாங்கன்னா இதை பயன்படுத்துறாங்க. அடுத்து ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் சைக்கடைல்ஸ் ஆர்டர்ல வரக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இந்த சாகோ அப்படின்னு சொல்லக்கூடியது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். இந்த சாகோ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு உணவா பயன்படுத்துறாங்க. தி ஸ்டார்ச் ரிச் ஃபுட் அண்ட் யூஸ்ட் ஃபார் த கான்டினென்ட் இன் பூர் மேன் ஃபுட் இது வந்து ஏழைகளின் உணவு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சைக்கஸ் ட்ரீலோட அடிப்பாகத்தை வெட்டினா என்ன கிடைக்கும்னா சாகோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபுட்டு கிடைக்கும். நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா பனைமரம் இருக்கும். பனைமரத்தோட அடிப்பாகத்தை வெட்டும் போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பனஞ்சோறு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களே தெரியல. ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு 30 ஒரு 50 வருஷம் 60 வருஷம் முன்னாடி இருக்க பீப்புள்ஸ்க்குலாம் இது தெரியும். The seed வந்து பாத்தீங்கன்னா பைனஸ் ஜியார்டினா இது பாப்புலர்லி இஸ் கால்ட் த சில்கோ ஆர் எடிபிள். பைனஸ் ஜியார்டினா வந்து என்ன பண்றாங்கன்னா சீடை வந்து சாப்பிட்றதுக்காக பயன்படுத்துறாங்க. யங் லீவ்ஸ் ஆஃப் ஸ்ட்ராபெரி நீட்டம் நிமோன் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் அண்ட் வெஜிடபிள். ஃபைபர் பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்க் நீட்டம் ஜினோம் நிமோன் ஆர் லாட்டிஃபோலியம் ஈல்டு ஃபைபர். அடுத்து நமக்கு பாய்சன் பொறுத்த வரைக்கும் நீட்டம் லாட்டிஃபோலியம், நீட்டம் கான்ட்ராக்டம், அதே மாதிரி வந்து நமக்கு டாக்கஸ் பக்கோட்டா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பீஸ் பாய்சன். போலன் கிரைன்ஸ் ஆஃப் த சைக்கஸ் செர்சினாலிஸ் ஹேவ் த நார்கோட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ். என்ன ப்ராப்பர்ட்டின்னு கேட்டாங்க அப்படின்னா நார்கோட்டிக் ஃபைபர்ட்ட நமக்கு என்ன ஆகுதுன்னா ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்றாங்க. இந்த பாய்சன் பார்த்து வச்சுக்கோங்க. நீட்டம் லாட்டிஃபோலியம், நீட்டம் கான்ட்ராக்டம், டாக்கஸ் பக்கோட்டா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பீஸ் பாய்சன். மெடிசனை பொறுத்த வரைக்கும் சைக்கஸ் செர்சினாலிஸ் ஜூசஸ் யங் லீவ்ஸ் கேன் கியூர் ஸ்டொமக் டிசார்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா பயன்படுது. அதே மாதிரி வாமிட்டிங் அண்ட் ஸ்கின் டிசீஸ். பார்க் வந்து பாத்தீங்கன்னா மெகாஸ்போரோஃபில் அண்ட் சீட் ஆஃப் த சைக்கஸ் ஆர் crushed with mixed with the coconut oil used for source of wound. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது காயம்லாம் சொல்றோம் இல்லைங்களா, அதுக்கு என்ன ஆகுதுன்னா யூஸ் ஆகுது. எபிட்ரின் இது பல தடவை கேட்ட கொஸ்டின் நமக்கு. எபிட்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எபிட்ரின் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து தயாரிக்கிறாங்க. இது நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்துமா, அதே மாதிரி ஹை ஃபீவர் அப்படின்னு சொல்லுவாங்க, கோல்டு இதுக்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஒரு மருந்தா பயன்படுத்துறாங்க. செட்ரஸ் டியோடரா இது நமக்கு தெரியும். டயூரியாட்டிக் கார்பனேட்டிவ் யூஸ்ட் இன் கியூரிங் பல்மனரி டிசார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நுரையீரல் சம்பந்தமான நோயெல்லாம் இருக்கு இல்லைங்களா. அதே மாதிரி பைஸ் ருமேட்டிசம் இதுக்கெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா இது வந்து ஒரு மருந்தா பயன்படுது.
இந்த குப்ரசிஸ் செம்பரவென்சிஸ் இது வரைக்கும் அந்த கொஸ்டின் கேட்கலாம். இது வந்து நமக்கு வந்து வெர்மிஃபியூஜ்னு சொல்லுவாங்க, மண்புழு உரம். இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது பயன்படுது. இது கேட்கலாம். குப்ரசிஸ் செம்பரவென்சிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வெர்மிஃபியூஜ். அடுத்தது டாக்கஸ் பக்கோட்டா. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயினா ஆஸ்துமா, பிராங்கிட்ஸ், அதே மாதிரி எப்லெப்சி அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா மெயினா இந்த டாக்கஸ் பக்கோட்டான்னு சொல்லக்கூடியது மருந்தா பயன்படுது. அடுத்து ஃபியூல் பொறுத்த வரைக்கும் நமக்கு எரிபொருளா பயன்படுத்தக்கூடியது. ஆல் த ஜிம்னோஸ்போர்ம் த சோர்ஸ் ஆஃப் ஃபயர்வுட். அதாவது அதோட மரக்கட்டையில என்ன பண்றாங்கன்னா எரிக்கிறதுக்காக பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி எபிட்ரா, ரைசோம் ஆர் யூஸ்ஃபுல் இன் ஃபியூல். பைனஸ் பொறுத்த வரைக்கும் the female cones are used as a fuel. பைனஸோட ஃபீமேல் கோன் என்ன பண்றாங்க அப்படின்னா நமக்கு வந்து எரிக்கிறதுக்காக பயன்படுத்துறாங்க. ஆர்னமெண்டல் அப்படின்னு பார்த்தோம்னா ஜிம்னோசோம், அதாவது ஆர்னமெண்டல்னா அழகுக்காக வளர்க்கக்கூடிய தாவரங்கள். இதை பொறுத்த வரைக்கும் மெயினா துஜா, பைனஸ், ஆரக்கேரியா, கிரிப்டோமேரியா, ஜிங்கோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்னமெண்டலா யூஸ் ஆகக்கூடியது. ஜிங்கோ பைலாபா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மெயினா ஜிங்கோல்ஸ் they grow on the template of China and Japan. வந்து பாத்தீங்கன்னா disworshipped maiden hair tree அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த ஜிங்கோ பைலாபாங்கிறது என்ன அப்படின்னா maiden hair tree அப்படின்னு சொல்லக்கூடியது. இது பார்த்து வச்சுக்கோங்க. இதுவும் நமக்கு ஏற்கனவே கேட்டிருக்காங்க இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாமே. சரிங்களா? முக்கியமா வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது கேட்கலாம். குப்ரசிஸ் செம்பரவென்சிஸ் வெர்மிஃபியூஜ் இது நம்ம கேட்கலாம். மெடிசனல் பேஸ் பண்ணி இது வரைக்கும் நமக்கு கேட்கல. அதனால வந்து பாத்தீங்கன்னா சைக்கஸ் அர்சனாலிஸ், ஸ்டொமக் டிசார்டர் இது கேட்கலாம் நமக்கு. எபிட்ரா ஏற்கனவே கேட்டிருக்காங்க. இந்த செட்ரஸ் டியோரர் ரயில்வே ஸ்லீப்பர்ல கேட்டிருக்காங்க. நான் மருந்தா நமக்கு இது வரைக்கும் கேட்கல. இது வந்து பல்மனரி டிசார்டர், அதே மாதிரி பைஸ் ருமேட்டிஸுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா மருந்தா பயன்படுது. இதை பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் வேற இம்பார்ட்டன்ட் நீட்டம் நிமோன், அதே மாதிரி நீட்டம் லாட்டிஃபோலியாலாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபைபர் தரக்கூடியதா இருக்கு. பாய்சன் கேட்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் நீட்டம் லாட்டிஃபோலியம், லீட்டம் கான்ட்ராக்டம், டாக்கஸ் பக்கோட்டா இதெல்லாம் இம்பார்ட்டன்டான ஒண்ணு. வேற இதுல வந்து நமக்கு பாத்தீங்க அப்படின்னா கனடா பால்சம் அது நமக்கு ஏற்கனவே கேட்கக்கூடியதான். இது கேட்கல வரைக்கும். வெனிக் டர்பன்டைன் அப்படின்னு சொல்லக்கூடியது லாரிக்ஸ் டிகோடா அப்படின்னு சொல்லக்கூடியதுல தயாரிக்கிறாங்க. இது வந்து ஸ்பெஷலா வார்னிஸ், அதே மாதிரி இந்த வெட்டினரி மெடிசன்ஸ் எல்லாம் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா மெயினா இம்பார்ட்டன்ட் இருக்கிறதெல்லாம் கொடுத்துருக்கேன் பாருங்க. இதுதான் மெயினா வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் இருக்குது. இதை மட்டுமே நீங்க தெளிவா படிச்சீங்கன்னா போதும். ஓகேங்களா? பாத்துங்க. மெயினா நம்மகிட்ட வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் வந்து ஆல்ரெடி ஒரு 10,000 கொஸ்டினுக்கு மேல ரெடி பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இது எல்லாமே அவைலபிளா இருக்கு. வேணுங்கிறவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நான் கொரியர்ல போட்டு விட்டுருவேன். நீங்க கொஸ்டின்ஸ் வந்து ரிவிஷன் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப லாஸ்ட் டைம்ல வந்து நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்னா உட்காந்து வேற ஒரு மெட்டீரியல் அதையும் படிச்சுட்டு இருக்க முடியாது. அதுக்கு பதில் நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த கொஸ்டின்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். அதே மாதிரி கொஸ்டின்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மத்தவங்க மாதிரி மணிக்காக வந்து ஒரு கண்டது போனதெல்லாம் கொடுக்க கிடையாது. எல்லாமே A to Z உங்களுக்கு வந்து பக்காவா ரெடி பண்ண ஒரு இம்பார்ட்டன்ட் புக்ஸ் தான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா எடுத்திருக்கேன். அதனால வந்து கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 100% வந்து சூப்பரா இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. ஓகேங்களா? வேணும் அப்படிங்கிறவங்க கால் பண்ணுங்க. நீங்க உங்களுக்கு கொரியர் அட்ரஸ்ல அனுப்பி விட்டுறேன். நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வாங்கிக்கலாம். ஓகேங்களா?